சோட்டிலமாடே இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன போல போய் சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மோடி பண்ண டைமிங் சூப்பர் டைமிங். எல்லாரும் கூட கேட்டாங்க, மோடி கை விட்டுருவாரா, இந்தியா கை விட்டாரா, பாகிஸ்தான் அடிக்கலையா, தண்டனை கொடுக்கலையா, எல்லா கேள்வியும் வந்தது. என்ன பண்ணாரு, திசை திருப்பி விட்டார் பாகிஸ்தான். இன்னைக்கு நாங்க போர் ஒத்திகை பண்ண போறோம் அப்படின்னா பாகிஸ்தான் போர் ஒத்திகை இப்பதானே பண்றாங்க, 3 நாள் ஆகும் போல அப்படின்னு தூங்கிட்டான். போன தடவையாவது அபிநந்தன் மாதிரி ஆட்கள்லாம் துரதிருஷ்டம் வசமா மாட்டிக்கொண்டார்கள். இந்த வாட்டி மனுஷனே போல, வெறும் ட்ரோன் மட்டும் போயிருக்கு. இஸ்ரேலி பேக்டன்ல போயிருக்கு. இஸ்ரேல் பாணியில தாக்குதல் நடத்திருக்காங்க. பவல்பூர்ல தாக்குதல் நடத்தது இந்தியாவோட பெரிய வெற்றிங்க. ராவல்பிண்டி அடிச்சா கூட நான் ஒன்று சந்தோஷப்பட மாட்டேன். ஏன்னா பவல்பூர் ஃபுல்லா டெரரிஸ்டோட பிரீடிங் கிரவுண்டே அங்கதான். ட்ரைனிங் கேம்ப் எல்லாம் அடிச்சீங்கன்னா கை முடங்கி போயிடும். உலக நாடுகள் இந்த தாக்குதலை எப்படி சார் பாக்குறாங்க? அவங்க என்ன மெஷர்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு? எந்த ஒரு வார்லையும் இல்லாம உலக நாடுகள் அனைத்தும் எக்ஸப்ட் 2-3 சின்ன கண்ட்ரி, உலக நாடுகளின் ஆதரவு பாகிஸ்தானுக்கு இல்லை என்பது தீர்க்கமான முடிவா தெரிஞ்சு போச்சு. பாகிஸ்தான் நட்பு நாடு என்றைக்குமே ஆகாது. தீவிரவாதத்தினால் அழிய போகும் ஒரு நாடு. நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம், நம்ம நாட்டை அடிச்சு அந்த வைத்தறிச்சல் இருக்கு பாருங்க, எவ்வளவு பெண்கள் விதவியானாங்க. அந்த வைத்தறிச்சல் ஒன்னே பாகிஸ்தான நடு ரோடு கொண்டாந்து நிக்க வைக்க போறதா இல்லையா பாருங்க. மோடிக்கு கிடைத்த இன்னொரு வெற்றியை தானே சார் நம்ம பார்க்கணும். சின்ன வெற்றி இல்ல, மோடி கிடைத்த பெரிய வெற்றி. கார்கில் வீரர் என்ற பட்டம் வாஜ்பாய் கொடுக்கப்பட்டது. பெஹல்காம் வீரர் என்ற பட்டம் மோடி கொடுக்கப்படும். இது தேர்தல் எதிரொலிக்குமானா கண்டிப்பா எடுப்படும். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் சாமி சார். வணக்கம் சார். பெஹல்காம் தாக்குதல், அதற்கு பதிலடியை இந்தியா கொடுத்திருக்காங்க. நேற்றைக்கு நள்ளிரவு, அதாவது 1:05 1:30 பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை திட்டமிட்டு அழிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 தீவிரவாத முகாம்கள், லஷ்கர் இ தொய்பா, அதே போல ஜெய்ஷ் இ முகமது உள்ளிட்ட இன்னொரு தீவிரவாத முகாமையும் இந்திய விமானப்படை திட்டமிட்டு அடிச்சிருக்காங்க. என்ன சார், ஒரு போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கிறதா? நாம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த அட்டாக்கை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியான அட்டாக் மாதிரி நாம புரிஞ்சுக்கிறதா? என்ன சார் நடந்திருக்கு, நாம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? டைமிங் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் டைமிங் பார்த்து பண்ணுவோம். மோடி பண்ண டைமிங் சூப்பர் டைமிங். எல்லாரும் கூட கேட்டாங்க, மோடி கை விட்டுருவாரா, இந்தியா கை விட்டாரா, பாகிஸ்தான் அடிக்கலையா, தண்டனை கொடுக்கலையா, எல்லா கேள்வியும் வந்தது. அப்போ தான் ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சொன்னாராம், ஜனங்க நீங்கள் ஓணுங்கிற போது நாங்கள் வாருக்கு போக முடியாது, எங்களுக்கு எப்போ வாருக்கு போகணும் அப்போ தான் நாங்கள் வாருக்கு போவோம், உங்களோட பாப்புலர் டிமாண்ட்லாம் இங்கே வச்சுக்க முடியாதுன்னு சொன்னார். அவர் என்ன பண்ணார், திசை திருப்பி விட்டார் பாகிஸ்தானை. இன்றைக்கி நாங்கள் போர் ஒத்திகை பண்ண போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தான் போர் ஒத்திகை இப்போ தானே பண்ணுறாங்க, 3 நாள் ஆகும் போல அப்படின்னு தூங்கிட்டான். அது போர் ஒத்திகைங்கிறது இந்தியா முழுக்க பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி, அது ஆப்ரேஷன்ஸையும் பண்ணி, அதோட கேமையும் பண்ணி, எல்லா விதமான நடவடிக்கை எடுத்தாச்சு. உலக நாடுகளே நம்பிடுது போர் ஒத்திகைன்னு. ஏன்னா டெல்லியில் இருக்கிற அனைத்து நாட்டு தூதர்களையும் கூப்பிட்டு நீங்கள் சேஃபாக இருந்துக்கங்க, ஏன்னா போர் ஒத்திகை பண்ண அவங்ககிட்ட சொல்லணும். ஓகே, வெளிநாட்டு தூதர்கள்ட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், நம்ம கடமை. வாருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தூதர்கள் சொன்ன அவங்க சிட்டிசன்ஸை பார்த்துக்கிறது, அலர்ட் பண்ணுறதோ, திருப்பி ஊருக்கு அனுப்புறதோ என்ன பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தூதர்களையும் கூப்பிட்டு தூதர்களுக்கு சொல்லப்பட்டது வார் ஒத்திகை பண்ண போகிறேன்னு. அதில் பாகிஸ்தான் தூதரகமும் ஒன்று. அது அவனு ஒரு தூதரகம் தானே டெல்லியில், அவன் அனுப்பிச்சிட்டான். இப்போ நாளைக்கு இந்தியாவில் வார் ஒத்திகை நடக்க போகுது, நமக்கு பயம் இல்லைன்னு. அச்சாபார் ஒரு அடி மோடி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போய் அடிச்சார் 1:05. இது என்னென்னா, போன தடவையாவது அபிநந்தன் மாதிரி ஆட்கள்லாம் துரதிருஷ்டம் வசமாக மாட்டிக்கொண்டார்கள். இந்த வாட்டி மனுஷனே போல, வெறும் ட்ரோன் மட்டும் போயிருக்கு. இஸ்ரேலி பேக்டன்ல போயிருக்கு. இஸ்ரேல் பாணியில தாக்குதல் நடத்திருக்காங்க. ஒரு மனிதர் கூட கிராஸ் பண்ணல லைன் ஆஃப் கண்ட்ரோல். நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, யுத்தமானு கேட்டீங்க. இது யுத்தம் இல்லைன்னு ஒரு ராணுவ அதிகாரிகிட்ட சொன்னார். எனக்கு தெரியாது ராணுவத்தை பத்தி. என்ன காரணம்னா, மனிதர்கள் எல்லையை தாண்டி வேற ஒரு நாட்டுக்குள்ள போயிட்டோ, அக்ரஷன், ஆக்கிரமிப்பு போன்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி போயிட்டோன்னா
அது யுத்தம் என்று டிக்ளேர் ஆகிடும். திஸ் இஸ் அன்டிக்ளேர்ட் வார். டிக்ளேர்ட் வார் இல்லை, அன்டிக்ளேர்ட் வார். ப்ளஸ் எந்த மனிதனும் கிராஸ் பண்ணல. மிஷின் போனால் அது வார் கிடையாது. மோடி ரொம்ப கிளவராக பண்ணிக்கிற. மோடி மட்டும் இல்லை, ராஜ்நாத் சிங், இந்தியாவோட தளபதிகள் எல்லாருக்குமே பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா இது சர்வதேச அளவில் மிலிட்ரியை பற்றி படிக்கும் மாணவர்கள் இதை ஒரு பாடமாக படிப்பாங்கன்னு சொன்னால் அது மிக இல்லை. ஓகே, திஸ் வில் பி a lesson to other military students. மிலிட்ரி காலேஜ் லண்டன்ல இருக்கு, மிலிட்ரியை ட்ரெயின் பண்ணுறதுக்குன்னே இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு 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 வகையான ஒரு சரி, இதனால் நமக்கு லாபமா நஷ்டமா? கண்டிப்பாக லாபம். பல தீவிரவாதிகள் அடியோடு அழிக்கப்பட்டார்கள், பல தீவிரவாதியின் குடும்பங்கள் அடியோடு அழிக்கப்பட்டன. இது எப்படி ஞாபகம் வருதுன்னா, பராக் ஒபாமா உள்ள அமிச்சு ஒசாமா பின் லேடனை பிடிச்சா பாருங்க, அப்படியே போய் உள்ளே போய் லட்டு மாதிரி தூக்கினாங்க. அவன் இறந்து போயிட்டா வேற விஷயம். அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தான் இது. இதில் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, 3 நாளில் டிஸ்கஷன். இது எனக்கு தெரியாது, இராணுவ நண்பர் நான் சொல்கிறேன். நான் இராணுவத்தில் எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் பத்திரிக்காரன் தான். என்ன விதமான மிலிட்டன்ட் அழிக்கிறதுக்கு என்ன விதமான ட்ரோனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இஸ்ரேல்கிட்ட கேட்டிருக்காங்க. இஸ்ரேல் ஒரு 6 ட்ரோன், நம்ம இந்தியாட்ட எல்லா விதமான ட்ரோன் இருக்குது, எல்லா ரேஞ்சில் இருக்குது, எல்லா வெரைட்டியில் இருக்குது. எல்லா ஜவான் மல்டி ரோட்டர் பேலோட் டிராப்பிங் 10 to 12 kg ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அது ஒன்று இருக்குது. G400 மல்டி ரோட்டர் 6 to 7 கிலோமீட்டர் ரேஞ்ச் அது ஒன்று இருக்குது. G500 மல்டி ரோட்டர் 5 km ரேஞ்ச் ஒன்று இருக்குது. தெர்மல், அது தெர்மல் ப்ளஸ் லவுட் ஸ்பீக்கரோட. அடுத்தது ஃபைன் விங் ஃபிக்ஸ்டு விங் VTOL 10 கிலோமீட்டர் ரேஞ்சு 75 minutes என்டியூரன்ஸு. அப்புறம் ட்ரோன் FPV ட்ரோன்ஸ் நானோ டெக்னிக்கல் 251 to 2 கிலோமீட்டர் ரேஞ்ச் என்டியூரன்ஸ் 15-30 minutes. இதெல்லாம் விட்டுட்டு அவங்க எடுத்தது கமாகாசி மினி ரேஞ்ச் வித் 500 grams warhead payload of 1 to 2 kilometer endurance 15 to 20 minutes. அதை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இது மெயின்லேயே இது கமாகாசி தான் நாயகன் ஆஃப் தி வார். ஓகே, அடிச்சு அப்படியே உழுந்துனாது. தற்கொலைப்படை. இப்போ என்ன சொல்லணும், ட்ரோனை தமிழ் எப்படி சொல்லணும்னா எந்திர தற்கொலைப்படைன்னு சொல்லணும். ட்ரோன் திரும்பி வராது, அங்கேயே அது இறந்துடும். அது பேலோடு எடுத்துகிட்டு போகும். அதனால் ஒரு ட்ரோனுக்கு ஒரு பேலோடு இருக்குது. அந்த பேலோடை கரெக்டாக பார்த்து வச்சிங்கன்னா கரெக்டாக எங்கே சொல்கிறீங்களோ அந்த இடத்துல விடும். டார்கெட்டாக அடிக்கலாம், டார்கெட் பண்ணி அடிக்கலாம், திசை திருப்பலாம். அது கண்ணுக்கு படாமல் போகவும் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி. இப்போ ஒரு பிளேன் வான்வெளியில் வந்ததுன்னா பாகிஸ்தானோட ரடார் கண்ட்ரோல் கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்தியன் பிளேன் தான் பார்த்துட்டே இருப்பான். ட்ரோனை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ரேடார் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ட்ரோன் கண்டுபிடிக்கிறதுக்கான ரேடார் ஒன்றும் வரல. அதை யூஸ் பண்ணி தான் இஸ்ரேல் பாலஸ்தீனில் அடின்னு அடிக்கிறது. இதுதான் மெயின் காரணம். அதே டெக்னாலஜியை இவங்க ஒரு வாரமாக டிஸ்கஷன் பண்ணி, இன்ஃபேக்ட் ஒரு வாரமாக டெல்லி முழுக்க டிஸ்கஷனாக தான் போயிட்டு இருந்தது. எப்படி நம்ம சேஃபாக அடிக்கலாம், எப்படி நம்ம யுத்தத்துக்கும். மோடி ஒன்றே ஒன்று சொன்னாராம், பொதுமக்கள் துன்பப்படக்கூடாது. பாகிஸ்தானி மக்கள் அவங்களே கஷ்டப்படுறாங்க பாவம், ஒரு கொடுங்கோல் ஆட்சியில். அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கூடாது அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகளை மட்டும் டார்கெட் பண்ணி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிரகாரமும் சேட்டலைட் வழியாக நமக்கு தகவல் பிரகாரமும் எங்கெங்கே தீவிரவாத அமைப்புகள், அது பாகிஸ்தான் புதுசாக பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பாகிஸ்தான் காஷ்மீர்னு சொல்லுவோம், POKமோ, இப்போ POJNKன்னு சொல்கிறாங்க. கவனிச்சிங்களா? 2 நாளாக புதுசாக நான் பார்த்து வர சொற்றொடர் POJNK. பாகிஸ்தான் ஆக்கியபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு சேர்த்துட்டாங்க. ஓகே, வெறும் காஷ்மீரில் வெறும் காஷ்மீர் அவன் எடுத்துன்னு போகிற மாதிரி ஆகும். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு பகுதியை திருடிட்டான். அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் ஆக்கியபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் இந்திய அரசாங்கத்தோட ஒரு சொற்றொடராக இருக்கு. இதனால தீவிரவாத அமைப்புகள் அடியோடு அழிஞ்சதா இல்லை. அது புட்டு மாதிரி வந்துட்டே இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் ஜெய்ஷ் இ முகமதோ லஷ்கர் இ தொய்பாவோ ஒரு 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 சமநிலைப்படுத்தப்பட்டார்கள் சொல்லலாம். ஓகே, பட் அடுத்து அவங்க எங்க ஒளிஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்தியா தாக்க போறதுங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. 15 நாளாக அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ வேற எங்கான ஒளிஞ்சு கொண்டு இருப்பார்கள். அதனால தான் மௌலானா மசீத் அசரோட தங்க ஹஸ்பண்ட் கொலை செய்யப்பட்டார். அவர் தப்பிச்சிட்டார். பட் எப்படியாவது இது என்னன்னா, உலக நாடுகள் மத்தியில் இந்தியா என்ன சொல்லும், பாகிஸ்தானை நாங்கள் தாக்கவில்லை,
பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளையும் இந்தியாவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட காஷ்மீர் உள்ள தீவிரவாதிகளையும் தாக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் தான் இந்தியாவுக்கு இந்த தாக்குதல். ஓகே சார், முக்கியமாக இந்த பஹவல்பூர் அவங்க ஜெய்ஷி முகமதுக்கு வந்து மிக முக்கியமான இடம். அந்த இடத்த டார்கெட் பண்ணி அழிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இன்டெலிஜென்ஸ்லாம் இருப்பாங்க சார். குறிப்பாக இது வந்து நேற்று ஒரு 10 நாளாக இந்த இன்டெலிஜென்ஸை வச்சிருக்க இந்த அட்டாக்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கும். இதில் வந்து உளவுத்துறையுடைய செயல்பாடு எப்படி சார்? குறிப்பாக RAW அதே போல் இந்திய ராணுவத்துக்குன்னு ஒரு உளவு பிரிவு இருப்பாங்க. அவருடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோல் சார் இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து ராக்கோ ஐபிக்கோ பெரிய வேலை கிடையாது. ஆர்மிக்கு வந்து டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் ஒரு விங் இருக்கு. ஓகே, DGMI பேர். ஓகே, மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ். ஓகே, அவங்க தான் எக்ஸ்பர்ட் இதுல. ஓகே, ராவோ ஐபிஓ வந்து வெறுமே உளவு பார்ப்பாங்க, வேவு பார்ப்பாங்க. ராணுவ சமாச்சாரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு DGMI. அந்த DGMI கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் தான் ராணுவ தளபதியே ஆக்ஷன் எடுப்பார். ஓகே, ஓகே. ஏன்னா அந்த DGMI தலைமை தாங்கிறது ஒரு லெப்டினன்ட் ஜெனரல் அந்த ரேங்க்ல உள்ளதான் தலைமை தாங்குவார். அது தேடி 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 கண்டுபிடிச்சு சேட்டலைட்டை யூஸ் பண்ணி பல்வேறு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பல்வேறு விதமாக வெளியில் சில விஷயங்களை சொல்ல முடியாது, பல்வேறு விதமாக கண்டுபிடிச்சி எடுத்து ஆட்களை கூட அனுப்பும். இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஆட்கள் கூட போவாங்க, பாகிஸ்தான் உள்ள போயிடுவாங்க, தப்பிச்சு போயிட்டு அங்கேயே செய்தி கொடுப்பாங்க, எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணித்தான் பவல்பூரில் தாக்குதல் நடத்தது இந்தியாவோட பெரிய வெற்றிங்க. ராவல்பிண்டி அடித்தா கூட நான் ஒன்று சந்தோஷப்பட மாட்டேன். ஏன்னா பவல்பூர் ஃபுல்லாக டெரரிஸ்ட். அது டெரரிஸ்டோட ப்ரீடிங் கிரவுண்டே அங்கே தான். எல்லா விதமான டெரரிஸ்ட். இப்போது டேவிட் ஹெட்லின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்காக்காரன். இங்கே வந்து உழவு பார்த்துட்டு போய் அங்கே எல்லாருக்கும் ட்ரைனிங் எடுத்தான். அவன் ட்ரைனிங் எடுத்த இடம் தாக்கப்பட்டது. அஜ்மல் கசாப் தாக்கப்பட்ட இடம் அது அழிக்கப்பட்டது. ஸோ ட்ரைனிங் கேம்பெல்லாம் அடிச்சிங்கன்னா அவன் கை முடங்கி போயிடும். தீவிரவாதிகள் இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவோட நோக்கம். அது ஒரே ஒரு ½ அன் ஹவரில் பண்ண முடியுமா? ½ அன் ஹவரில் பண்ண முடியும். ஆனால் அந்த ½ அன் ஹவரில் இந்தியா பண்ண வேலை இருக்கு பாருங்க, போற்றத்தக்கது, பாராட்டத்தக்கது. ½ அன் ஹவரில் ஒரு காட்டு காட்டிட்டாங்க. நாங்கள் இந்தியா யாருங்கிறத காமிச்சிட்டாங்க. இந்தியாவோட பலம் என்ன, இந்தியா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க. ½ அன் ஹவருக்கு மேலே வேலையே கிடையாது. நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ட்ரோனை தாக்குதல் பண்ணால் கூட ட்ரோன் தான் கீழே விழும். கீழே வந்து உங்களுக்கு தான் டேஞ்சர். ஏன்னா அதில் பேலோட் இருக்குது. அதனால தான் ட்ரோனை திருப்பி அடிக்க முடியாது. ஏன்னா ட்ரோனில் வந்து உங்களுக்கு அணு இல்லை, ஆயுதங்கள் எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கும். அணுவும் கொண்டு போகிற பவர் இருக்குது அதுக்கு, அதுவும் கொண்டு போக முடியும். ஆனால் அது டூ early டு டிசைட் நவ். ஸோ எக்ஸ்ப்ளோசிவ்னால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அவங்க தூங்கிட்டாங்க பாகிஸ்தான் அப்படிங்கிறத உண்மை. ஓகே சார், குறிப்பாக இது வந்து சைனாவுடைய ரியாக்ஷன் நாம பார்க்கணும். கண்டம்ங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை, ரெக்ரெட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. சைனாவும் பாகிஸ்தானும் எவ்வளவு பெரிய நட்பு நாடுன்னு நமக்கே நல்லா தெரியும். நமக்கும் சைனாவுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. சைனாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அதே போல பாகிஸ்தானுக்கான சீன தூதர் இவங்கெல்லாம் வந்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ரஷ்யாவும் இதை வந்து இந்த சண்டை என்பது கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு வந்து ரஷ்யாவும் தன்னுடைய பார்வையை சொல்லியிருக்காங்க. அதே போல அமெரிக்காவும் அதே ஒரு ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. உலக நாடுகள் இந்த தாக்குதலை எப்படி சார் பார்க்குறாங்க? அவங்க என்ன மெஷர்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு? சைனாவோட மனம் மாற்றத்தை கவனிச்சிங்களா? சைனாவோட மனம் மாற்றத்துக்கு யார் தெரியுமா காரணம்? புட்டின். ஏன் முந்தானேத்தி சைனா அதிபர் ரஷ்யாவில் இருந்திருக்காரு. இப்போ நீ வந்திருப்பார், நீ திரும்பி சைனாவுக்கு வந்திருப்பார். இந்தியா தெரிஞ்சு போச்சு, சைனா அதிபர் ஜின்பிங் அங்கே போறான்னு தெரிஞ்சு போச்சு. புட்டினை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீங்கள் பார்த்துக்கங்க, கண்ணடிச்சிட்டாங்க. புட்டின் சொன்னாராம், நம்ம வந்து இந்தியா தான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணக்கூடாது. இந்தியாவோட நெருக்கமான நண்பர் ஆகிட்டார் புட்டின். இப்போ அந்த மாதிரி ஒரு நண்பர் ரஷ்யாவில் வந்து அந்த காலத்துக்கு கோர்பச்சேவ் இருந்தார், இந்திரா காந்தி பீரியடில். இப்போ வந்து மோடியோட நெருங்கிய நண்பராக இருக்கார் புட்டின். புட்டின் சொன்னாரா, சைனா கிட்ட நம்ம வந்து இதில் வந்து கண்டம் பண்ணக்கூடாது, ஏன்னா தீவிரவாதத்தால் தாக்கப்படுற ஒரு நாடு. உங்கள் நாட்டிலையும் தீவிரவாதம் இருக்குது, நம்ம நாட்டிலையும் தீவிரவாதம் இருக்குது. நாங்களும் ஒரு போரில் இருக்கோம், யுக்ரைன் போரில் இருக்கோம், உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து உங்களோட பழைய மனமாச்சரியங்கள்லாம் மறந்து இந்தியாவை ஆதரிக்காட்டி பரவாயில்ல, எதிர்க்காதீங்கன்னு சொன்னதுனால புட்டின் நன்றி நம்ம யாருக்கு கூறணும்னா சைனாவோட மனம் மாற்றத்துக்கு புட்டினுக்கு தான் நன்றி கூறணும். முந்தானே தான் போயிட்டு வந்திருக்காரு, ஜின்பிங் போயிட்டு வந்தார் ரஷ்யாவுக்கு. அந்த ஒரு காலகட்டங்களில் அமெரிக்கா கேட்கவே வேணாம், இன்றைக்கி நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட். ஏன்னா அவருக்கு வந்து சுத்தமாக டொனால்டு ட்ரம்ப்புக்கு பாகிஸ்தான் கண்டா பிடிக்கவே பிடிக்காது, அந்த நாடை கண்டாலே பிடிக்காது அவருக்கு. அந்த நாட்டில் யாரும் வரக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டார். ஐக்கிய நாடுகள் சமயம் நம்ம சப்போர்ட் இருக்கு.
எந்த ஒரு வார்லையும் இல்லாமல் உலக நாடுகள் அனைத்தும் எக்ஸப்ட் 2-3 சின்ன சின்ன கண்ட்ரி, அந்த மாதிரி கண்ட்ரியை தவிர இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுது. உலக நாடுகள் சைனா வந்து இந்தியாவை ஆதரிக்கும் இல்லை நடுநிலை வைக்கும்னு யாராவது போன மாதம் வரைக்கும் எதிர்பார்த்துருப்பாங்களா? பார்த்துருக்க மாட்டாங்க. பாகிஸ்தானுக்கே ஷாக்கிங்காக இருக்கு. ஓகே. ஏன்னா பங்களாதேஷ் போன்ற குட்டி நாடுகள்லாம் பாகிஸ்தான் ஆரம்பிக்கலாம். அது நன்றி கட்ட நாடு. அது நம்மளால தான் பங்களாதேஷே வந்தது. அது நன்றி இல்லாமல் நடந்துக்கிறாங்க. அதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க. அப்புறம் வந்து டர்க்கி, அது ஒரு நாடு, அது ஒரு தீவிரவாத நாடு. அது ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி குட்டி குட்டி நாடு 2-3 இருக்கே தவிர உலக நாடுகளின் ஆதரவு பாகிஸ்தானுக்கு இல்லை என்பது தீர்க்கமான முடிவாக தெரிஞ்சு போச்சு. யூஎன் பாதுகாப்பு கவுன்சிலையும் ரொம்ப அசிங்கப்பட்டிருக்காங்க போல இருக்கே சார் பாகிஸ்தான். கேவலப்பட்டாங்க. லஷ்கர்-இ-தொய்பா இஸ் a prescribed organization of UN. யுஎனால் தீவிரவாத அமைப்பு என்று பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட இயக்கம். ஓகே ஓகே. கேட்டாரா யுஎன் செக்ரட்டரி ஜெனரல், தீவிரவாதி ஆச்சா உனக்கு என்னையா வலிக்குது? உனக்கு என்ன ஏன் வலிக்குது? தீவிரவாதி நம்ம முனையா மக்களை அடிக்கிறாங்க, தீவிரவாதி அடிச்சாங்க. குட்ரோஸ் சொல்லிட்டாராம், டோன்ட் டாக் ஆல் திஸ் ஹியர் அப்படின்னு. ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபை செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து 5 பர்மனன்ட் மெம்பர், 10 நான் பர்மனன்ட் மெம்பர். இதில் சைனாவும் பாகிஸ்தான், சைனா வந்து ஒதுங்கிடுச்சு. அப்படியே பாகிஸ்தானை தவிர மீதி 13 பேரும் முழுக்க 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 இந்தியாவுக்கு ஆதரவு. ஓகே. இது ஒன்றே போதும். ஐக்கிய நாடு எப்பவுமே ஐக்கிய நாடுகள் சபை தான் ஒரு வாத்தியார் மாதிரி இருப்பார். பஞ்சாயத்து தலைவர் தமிழில் சொல்லணும்னா, உலகத்தில் எங்கே சண்டை நடந்தாலும் தீர்த்து வைக்கிறது பஞ்சாயத்து. அவங்க தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவரே தீவிரவாதிகள் சொல்லும்பொழுது நீ எங்கே போய் பஞ்சாயத்து பண்ணுவீங்க? இதனால் என்ன போகிறது பாருங்க. IMF லோன் கொடுக்க போகிறது இல்லை, பேங்க்ரப்சியாக போகிறது. மக்கள் பட்டினி சாவ போகிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம நாட்டை அடித்து அந்த வைத்தறிச்சல் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெண்கள் விதவியானாங்க. அந்த வைத்தறிச்சல் ஒன்றே பாகிஸ்தானை நடு ரோடு கொண்டாந்து நிற்க வைக்க போகிறதா இல்லையா பாருங்க. சார், குறிப்பாக பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கு எதிராக கருத்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பதற்றத்தை தணிக்க ஒத்துழைக்க தயார்னு பாகிஸ்தானே இறங்கி வந்திருக்காங்க. இதை நாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? மோஸ்ட் அன்டிபெண்டபிள் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். என்னோட 25 ஆண்டுகள் ஐக்கிய நாடுகள் சபை பணியில் நான் இருக்கும்போது பாகிஸ்தான் மாதிரி ஒரு அன்டிபெண்டபிள் கண்ட்ரி கிடையாதுன்னு சைனாக்கார சொல்லுவோம், அமெரிக்கா ரஷ்யாக்காரன்னு சொல்லுவோம், அந்த நாட்டு தூதர்கள் சொல்லுவாங்க. பாகிஸ்தான் நம்பவே முடியாதுன்னு. ஏன்னா அது ஒரு உள்ளொன்று பெய்த்து புறமொன்று பேசும் கண்ட்ரி. அது அவங்க ஆபத்துனா காலில் விழுவாங்க, இல்லைன்னா மிஞ்சினா கெஞ்சுவாங்க, மிஞ்சுவாங்க. அந்த டைப் அவங்க. பாகிஸ்தானில் எலெக்டட் அரசாங்கம் இருக்கா? இல்லை. ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கான கிடையாது. எல்லாமே கை பொம்மைகள். அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது மிலிட்ரி சீஃப் தான், மிலிட்ரி தலைவர் தான் அந்த ஊரோட அன்டிக்ளேர்டு தலைவர். மீதியெல்லாம் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி உட்காந்துக்க வேண்டியது, பணம் சம்பாதிக்க வேண்டியது, லஞ்சம் வாங்க வேண்டியது, போக வேண்டியது. மிலிட்ரியோட கண்ட்ரோல் இருக்கும். மிலிட்ரியை மீறி எந்த ஜனாதிபதி எந்த பிரதமரும் பாகிஸ்தானில் எதுவும் பண்ண முடியாது. மிலிட்ரி இஸ் கண்ட்ரோல் பை ISI. அது வேற. ISI தான் மிலிட்ரி கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ISI தான் பவர்ஃபுல் பாடி இன் பாகிஸ்தான். அந்த ISI இந்தியாவும் ஜென்ம பகை. எப்படிங்க பாகிஸ்தான் நம்ம கூட ஒத்துழைக்கும்? ஷிம்லா அக்ரிமெண்ட்னு ஒன்று போட்டார் பூட்டோ, அவர் தூக்கில் போட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஷிம்லா அக்ரிமெண்ட் இந்தியாவோட வச்சிருந்தான்ற ஒரே காரணத்துக்காக தூக்கில் போட்டாங்க. அவருடைய மகள் பெனாசீர் பூட்டோ ராஜீவ் காந்தியோட நெருக்கமாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, தப்பான இல்லை, பிரதர் சிஸ்டர் மாதிரி அவ்வளோ 2 பேர் நெருக்கமாக பழகி இனிமே போரே கூடாது. பெனாசீர் இது ஃபாரின் எஜுகேட்டட் லேடி, அவங்க சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் தேர்தல் பிரச்சாரத்தில். இந்தியாவை ஆதரிக்கும் எந்த பாகிஸ்தானிலும் தீவிரவாதிகள் உயிரோடு வைக்க மாட்டாங்க என்பது நான் சொன்ன இந்த 2 எக்ஸாம்பிளே காரணம். அந்த மாதிரி 10 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகலாம். ஜியாவுல் ஹக் என்பவர் பிளேன் கிராஷ் செத்து போயிட்டார். பிளேன் கிராஷில். ஏன்னா அவங்க சைன் பண்ணுறதா இருந்தார், இந்தியாவோட டீல் சைன் பண்ணுறதா இருந்தார். பாகிஸ்தான் நட்பு நாடு என்றைக்குமே ஆகாது, வேலைக்கு ஆகாது நட்பு நாடு. அது தீவிரவாதத்தினாலே அழிஞ்சு தீவிரவாதத்தினால் அழிய போகும் ஒரு நாடு. நீ காலில் முகமது முஃப்தி கான் எங்கூட பேசியிருந்தார், பலூச்சிஸ்தானோட ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், அகமது முஃப்தி கான். அவர் சொன்னார், பலூச்சிஸ்தான் பொங்கி எழுந்ததுன்னா பாகிஸ்தானே அதை காலி பண்ண முடியும். இந்தியாவோட தேவை எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே கவனிச்சுப்போம், நாங்களும் பஞ்சாபை சேர்ந்து பாகிஸ்தானை காலி பண்ணுவோம். கூடிய விரைவில் பலூச்சிஸ்தான் தனி நாடாக மாறுறதா இல்லையா பாருங்க அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு அகமது முஃப்தி கான். ஓகே. ஸோ அந்த மாதிரி பலூச்சிஸ்தான் இதுக்கு வெடி வெடிச்சு கொண்டாட்டம் பண்ணாங்க. பாகிஸ்தான் நம்ம அட்டாக் பண்ணதை பலூச்சிஸ்தான் கொண்டாடி இருக்கு.
அதான் பாகிஸ்தானுக்கு ஒரே காண்டு. நம்ம நாட்டில் இப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு வார் நடந்தால் ஜம்மு காஷ்மீர்ல வந்து பட்டாசு வெடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அவன் இந்தியாவுக்கு எதிராக. அதே மாதிரி பலுச்சிஸ்தான் என்ற ஒரு மாகாணம் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவை ஆதரித்து அது பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான்ல எங்கே போனாலும் மோடி படம் தான் இருக்கான், இந்திய கொடி தான் இருக்கான். அது இந்தியாவோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்குன்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் எங்கேயாவது பேச்சுவார்த்தைக்கு வருமா? வந்தானா தலைவர் உயிரோடு இருக்க முடியாது. இம்ரான்கான் மாதிரி ஒருத்தர் இருந்தார், அவர் முதல்லேருந்தே இந்தியா எதிர்ப்பார். அவர் ஜெயிலில் இருக்கார். இப்போ யாருமே இல்லை. இப்போ வந்து எலெக்டட் கவர்மெண்ட்டே இல்லை. நவாஸ் ஷெரீஃபோட தம்பி இருக்கார், டம்மி போஸ்டர். சும்மா நீ இப்படின்னா ஒரு பெரிய பங்களாவில் வாழ்ந்துக்கோ, கார் தரேன், பணம் தரேன், எல்லா பணம் வச்சுக்கோ, நான் சொல்கிற இடத்துல கையெழுத்து போடு. அதுதான் பாகிஸ்தான் அதிபரோட வேலை. ஓகே, அதை கண்ட்ரோல் பண்ணுறது மிலிட்ரி வழி ஐஎஸ்ஐ. ஓகே சார், இப்போ மோடிக்கு எந்த அளவுக்கு சார் பேர்? குறிப்பாக இந்த பஹல்காமில் தாக்குதல் நடத்தியிருக்கு, அது ரிட்டாலியேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. மோடிக்கு வந்து எல்லா எதிர்கட்சியுமே வேறுபாடு காட்டாமல் நீங்கள் செஞ்ச இந்த தாக்குதலுக்கு நாங்கள் வந்து உறுதியோட இந்தியாவுக்கு பின்னாடி இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இது மோடிக்கு கிடைத்த இன்னொரு வெற்றியை தானே சார் நம்ம பார்க்குறோம். சின்ன வெற்றி இல்லை, மோடி கிடைத்த பெரிய வெற்றி. மோடி தான் பிளான் பண்ணி 10 நாளாக இரவு பகல் பார்க்காம அவரோட ஐரோப்பிய பயணத்தையே கேன்சல் பண்ணிட்டார். இப்போ யூரோப் ட்ரிப் கேன்சல் பண்ணிட்டார். 10 நாளாக 15 நாளாக நைட் 1 மணி 2 மணி நேரம் உட்காந்து பிளான் பண்ணி இராணுவத்தினரோடும் இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோட உட்காந்துட்டு எப்படி இதை நம்ம கொண்டு போகலாம் அடுத்த நகர்வுக்கு. இன்ஃபேக்ட் சில ஜேர்னலிஸ்டாக சொன்ன டெல்லியில் இராணுவத்தினரே ஆடி போயிட்டாங்களாம் மோடியோட அந்த கூர்மையான ஒரு மூளையை. இப்படி பண்ண அப்படி பண்ண என்ன, அப்படி பண்ண இப்படி பண்ண என்ன, வெறுமே அவர் கேட்டுக்கல. இதுக்கு முன்னாடி இந்த பிரைம் மினிஸ்டர்லாம் ராணுவ தலைமை சொன்னால் எஸ் சார்னு கேட்டுப்பாங்க, ப்ரீஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கே ஒரு ஆர்கியூ பண்ணாராம், இப்படி பண்ண எப்படி, இந்த மாதிரி பண்ண எப்படி, இப்படி பண்ண நல்லா இருக்குமா. அது கார்கில் வீரர் என்ற பட்டம் வாஜ்பாய் கொடுக்கப்பட்டது, பஹல்காம் வீரர் என்ற பட்டம் மோடி கொடுக்கப்படும். இது வந்து தேர்தல் எதிரொலிக்குமானா கண்டிப்பாக வர தேர்தலில் மோடிக்கு ஆதரவாக இருக்கு. ஏன்னா இந்தியாவோட தலைமையை உலகத்திற்கே எடுத்து சென்றார் மோடி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எடுப்படும். ஆனால் மோடி வந்து தேர்தலுக்கோசம் பண்ணாரா? தேர்தலுக்கோசம் பண்ணல. மோடி ஒரு தேசபக்தர், தேசியவாதி, அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதே நேரத்தில் இன்னொருத்தர் கேட்டாங்க, காங்கிரஸ் இருந்தால் பண்ணியிருக்குமா? காங்கிரஸ் இருந்தாலும் பண்ணியிருக்கோம். காங்கிரஸ் நம்ம வந்து தேசியவாதத்துக்கு எதிரான கட்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இல்லை, இந்திரா காந்தி தானே 2 வாரம் பண்ணாங்க. ஆமாம், முதல் வாரம் சைனா வந்து ஜவஹர்லால் நேரு விட்டு கொடுத்தாரு, அப்புறம் 2 வாரம் இந்திரா காந்தி தானே பண்ணாங்க. அதனால் காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ ஆட்சியில் இருக்கும் கட்சிக்கு நல்ல பெயர் வருமானா கண்டிப்பாக வரும். ஏன்னா இது இந்தியாவோட மான பிரச்சனை, அடிச்சுட்டு போயிட்டான்னு வேடிக்கை பார்த்துருந்தோம் அப்படின்னு. அதே நேரத்தில் ராணுவத்தில் சொன்ன மாதிரி உங்கள் இஷ்டத்தை எங்களால் அடிக்க முடியாது, எங்களுக்கு எப்போ டைமிங் பார்த்து அடிக்க முடியும். கரெக்ட் டைமிங் பார்த்து அடித்தாங்க, வெற்றி. சரி, நம்ம போருக்கு போகிறது பெரிய விஷயம் இல்லைங்க, போரில் வெற்றி பண்ணணும். சும்மா ஒரு 2 போருக்கு போய் 2 குண்டத்தை போட்டு வர்றது பிரயோஜனம் இல்லை. அந்த போர்னால, அந்த ஒரு ஸ்ட்ரைக்னால ஏதாவது ஒரு லாபம் வரணும். நமக்கு இப்போ என்ன லாபம் வந்திருக்குன்னா, தீவிரவாதிகளை அடியோடு அழிச்சோன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு அழிச்சிருக்கோம். அதுவே வெற்றி தானே நமக்கு. சுடுபட்ட பூனை இப்போ பாகிஸ்தான் இருக்கு, தாக்குதல் ஏதாவது பண்ணுவாங்களே சார்? மீண்டும் ஏதாவது ஒரு விஷப்பரீட்சையை வந்து பாகிஸ்தான் பண்ணுமே, இது நாம எப்படி தடுக்க போகிறோம்? என் ஃப்ரெண்டு லெப்டினன்ட் கர்னல் பேசி தான் சொன்னார், தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குன்னா. ஏன்னா பாகிஸ்தான் சூடுபட்ட பூனை, அது திருப்பி அடிக்காமல் இருக்காது. ஆனாலும் நீங்கள் என்னதான் விமானத்தை கொண்டாந்தாலும் நம்ம ரேடார் பர்ஃபெக்டாக இருக்குது, வழியிலே அழிச்சு அது கிளம்பினோடனே அழிக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட சக்தி இருக்குது. பிரம்மோஸ் ஏவுகணையெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது, ஆப்கானிஸ்தானுக்கே போகுது, அது அவ்வளோ தூரம் ரேஞ்சு, லாங் ரேஞ்ச். அதெல்லாம் இவன் என்னதான் ஒரு 100 பிளேன் அமிச்சா கூட 99 பிளேன் சுட்டு வீழ்த்தப்படும், இந்தியாவுக்கு எந்த சேதமும் வராது. என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இப்போது நம்ம பார்டரில் இருக்கிற ஏழை விவசாயிகள், குடியானவங்களாம் இருக்காப்பாங்க, அவங்கள பார்த்து சொல்கிறான். அவங்ககிட்ட கன்னா இருக்குது, அவங்ககிட்ட இராணுவத்தை பார்த்து சொல்லல. இப்போ நடக்கிற துப்பாக்கி சூடெல்லாம் நம்ம எல்லை கோட்டை ஒட்டி இருக்கிற கிராம மக்கள் வீடுகள், கிராம மக்கள், ஏழை பாழைங்க, அவங்கள போய் அடிக்கிறான். தைரியம் இருந்த மிலிட்ரி அடிய, இந்தியன் மிலிட்ரிட்ட வந்து வேலையை காட்டேன், வாழை ஒட்ட நறுக்கிடும், பிச்சு எடுத்துரும். நம்மகிட்ட இருக்க மாதிரி இராணுவம் எல்லாம் இப்போ இது டேங்க் எல்லாம் வந்து எங்கேயோ போயிடுது. நம்ம உலகத்தில் இருக்கிற 5வது 4வது இராணுவத்தில் பலம் பொருந்திய நாடாக இந்தியா ஆயிட்டு வருதுங்க. இது 1965 இல்லை, இது சைனா வார் இல்லை, இது வேற விஷயம். 60 வார் இல்லை. அதனால இந்தியா வந்து உலக புகழ் பெற்று இருக்கிறதா என்றால் கண்டிப்பா தீவிரவாதி, இப்போ எல்லா நாடுமே தீவிரவாதிக்கு எதிராக இருக்காமா. உலகத்தில் நீங்கள் அக்ராஸ் த போர்ட் பார்த்தீங்கன்னா
எந்த நாடுமா நான் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறேன் எந்த நாடு சொல்ல மாட்டாங்க. அதுதான் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ். நம்ம தீவிரவாதம் பண்ணா சொல்லலாம் இந்தியா தீவிரவாதம் பண்றதுப்பா, பாகிஸ்தான்ல போய் நம்ம அம்பேன் சிவனேன்னு உட்காந்துருக்கோம், நம்மளை போட்டு அடி நடிக்கும் போது உலக நாடுகள் நம்மளை சப்போர்ட் பண்ண யாரை சப்போர்ட் பண்ணோம்? மோடிக்கு ரொம்ப நல்ல பேரு. அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் இந்த போர் வந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து பெரும்பாலும் உதவி செய்யுமான கண்டிப்பா உதவி செய்யும். அதே போல ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமருக்கான பாதுகாப்பு வந்து ரொம்ப வலுப்படுத்தி இருப்பதாகலாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிரதமர், உள்துறை அமைச்சர் போன்ற முக்கியமான விஐபி அவங்க தங்குற லோக் கல்யாண் மார்க்ல இல்ல, வேற இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் முன்ஜாகிரதை நடவடிக்கை தான். ஏன்னா நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றணும். ஜனாதிபதி, பிரதமர், உள்துறை அமைச்சர், துணை ஜனாதிபதி இவங்களாம் இந்தியாவோட முக்கியமானவர்கள், அவங்கள பாதுகாக்கணும். அது வந்து பாதுகாப்போட புரோட்டோகால், டிஃபென்ஸ் புரோட்டோகால் இதெல்லாம் வருது. ஓகே. ஆகவே அவர்கள் சேஃபா இருக்கணுங்கிறதுனால, ஏன்னா கம்யூனிகேஷன் இப்போ நம்ம இந்தியா வந்து உலக நாடுகளில் வந்து எவ்வளோ டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ எங்கே இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு 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 சேஃபான இடத்துல இருக்கான்னு கேள்வி. நாளைக்கு வேற அனைத்து கட்சி கூட்டம் வேற நடக்க போகுது. திமுக, சமாஜ்வாடி உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்குமே அழைப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியா சம்பந்தப்பட்ட விஷயம். அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கூட பார்த்துக்கலாம். இதை எதுக்கு சார் அனைத்து கட்சி கூட்டம் போடணும்? இல்லை, இது வந்து மோடி பண்ணுற ரைட் பாயிண்ட் தான். நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு வார் தொடங்குறதுக்கு முன்னாடி ஜனாதிபதியை பார்த்து பிரீஃப் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு மரியாதை நிமித்தம். அதே மாதிரி எதிர்கட்சிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம்னு சொல்றது வந்து இட்ஸ் அ ப்ரோட்டோகால். அவங்க ஒரு மரியாதை நிமித்தம் பண்ணிதான் ஆகணும். இல்லை, ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னு அவங்களுக்கு தெரிவிக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியுமே மோடியை எதிர்க்கல இந்த விஷயத்தை எதிர்க்கல. ஆமா, வைகோ மட்டும்தான் சொன்னார் 2 நாடுகளுக்கும் சம அளவுல வந்து ஒரு பெரிய கஷ்டகாலம் வரும்னு சொன்னார். அவர் எந்த அர்த்தம் சொன்னான்னு தெரியல. வார்னா வந்து கஷ்டம் இருக்குதான் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளோட தன்மான பிரச்சனை ஒன்று இருக்கு. எதிர்கட்சிகள் மோடி ஆதரிக்கிறது தான் கண்டிப்பாக ஆதரிக்கிறது. இந்த விஷயத்தில் ஆதரிக்கிறதா இந்த விஷயத்தை ஆதரிக்கிறது. அதுவே மோடிக்கு வந்து பெரிய பலமா கை கொடுக்கும் நான் நம்பலாம். ரொம்ப நன்றி சார். இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தின உங்களுடைய பார்வை வந்து ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. வந்து ஒரு இந்தியாவுடைய ஒரு ஒற்றுமைக்கு கிடைத்த பலம், இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத முகாம்களை வந்து இந்திய ராணுவம் திட்டமிட்டு அழிச்சிருக்காங்க. இந்த பின்னணியை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசி நன்றி சுவாமி சார்.